ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை முரளி 17/8/2026 பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தை மற்றும் தாதாவின் கதையும் கூட ஆச்சரியமானது. தந்தை எப்போது தாதாவுக்குள் பிரவேசமாகிறாரோ அப்போது பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிறீர்கள். கேள்வி: நிச்சயிக்கப்பட்ட டிராமா பற்றி அறிந்திருந்த போதிலும் குழந்தைகள் நீங்கள் எந்த ஒரு லட்சியத்தை அவசியம் மேற்கொள்ள வேண்டும்? பதில்: முயற்சி செய்து வேகமாக பாய்ந்தோடி செல்வதற்கான லட்சியம், அதாவது விநாசத்திற்கு முன் பாபாவின் நினைவில் இருந்து கர்மாத்தீத் ஆவதற்கான லட்சியம் அவசியம் மேற்கொள்ள வேண்டும். கர்மாத்தீத் என்றால் அயன் ஏஜ் இருந்து, அதாவது அயன் ஏஜில் இருந்து கோல்டன் ஏஜ் ராவணபுரியில் இருந்து தேவதைகளின் ராஜ்யத்தை சேர்ந்தவராக ஆவது. புருஷார்த்தம் செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் சமயமே உள்ளது. அதனால் விநாசத்திற்கு முன் தனது நிலைப்பாட்டை ஆடாத அசையாததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த இரண்டையும் யார் சொல்கிறார்கள்? ஒருவர் பாபா, இன்னொருவர் தாதா. கதை சொல்கின்றனர் இல்லையா? ஒரு ராஜா இருந்தார், ஒரு ராணி இருந்தார் என்று. இப்போது இது புதிய விஷயம். ஒரு பாபா, ஒரு தாதா என்று நீங்கள் சொல்வீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட சிவபாபாவும் இருந்தார், இன்னொருவர் பிரம்மா தாதாவும் இருந்தார். நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறார் பாபா. எப்படி ஒரு ராஜா இருந்தாங்க, ராணி இருந்தாங்கன்னு சொல்ற மாதிரி நமக்கு இப்ப புரியுது. ஏன்னா இதே கதை 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. இப்போ சிவனுடைய குழந்தைகளோ எல்லாரும் தான், அனைத்து ஆத்மாக்களும் ஒரு அப்பாவுடைய குழந்தைங்க. அவர் இருக்கவே செய்யறாரு இல்லையா? சிவபாபா எப்பவுமே இருப்பாரு. பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்களும் இருந்தனர். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிரம்மா குமார் குமாரிகள் இருந்தனர். அவர்களுக்கு யார் படிப்பு சொல்லித்தந்தார்? பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகளுக்கு படிப்பு யார் சொல்லித்தந்தார்? கண்டிப்பாக சிவபாபா. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு இந்த பிரம்மா குமார் குமாரிகளாகிய குழந்தைகள், அதாவது பிகேஸ் ஏராளமான குழந்தைகள் உள்ளனர் இல்லையா? பிரம்மா குமார் குமாரிகள் நிச்சயமாக நாம் சிவபாபாவின் குழந்தைகளாகவும் இருக்கிறோம், பேர குழந்தைகளாகவும் இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளனர் இல்லையா? நமக்கு அதுல எந்த டவுட் இல்லை இல்லையா? நம்ம சிவபாபாவுக்கு குழந்தைங்களாவும் இருக்கோம் மற்றும் பேர குழந்தைங்க. ஆத்ம ரூபத்துல நாம சிவபாபாவுடைய குழந்தைங்க மற்றும் பிராமண ரூபத்துல பிரம்மா பாபா நம்முடைய அப்பாங்கிறதுனால சிவபாபா நமக்கு தாத்தா ஆகிறாரு. அதனால நம்ம சிவபாபாவுக்கு பேர குழந்தைங்களா இருக்கிறோம். இதை நம்ம ஏத்திருக்கோம் இல்லையா? குழந்தைகளாகவும் இருக்கத்தான் செய்கிறோம் இல்லையா? ஆத்ம ரூபத்துல 5000 வருஷமும் குழந்தைங்க தான். ஆனா இந்த கடைசி சங்கமயுகத்துல மட்டும்தான் நாம சிவபாபாவுடைய பேர குழந்தைங்களாகவும் ஆகிறோம். இப்ப அவசர இப்ப நீங்க பேர குழந்தைங்களா ஆயிருக்கீங்க. பிரம்மா மூலமா இப்ப தாத்தா கிட்ட இருந்து ஆஸ்தி வாங்கணும். இப்போது உங்களுக்கு தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. அவரை சிவபாபா என சொல்கின்றனர். ஆனால் பிரம்மா குமார் குமாரிகளாக இருக்கும் காரணத்தால் அவரை நாம் தாத்தா என சொல்கின்றோம் இல்லையா? பாபா சொல்றாரு, நமக்கு ஆஸ்தி சிவபாபா கிட்ட இருந்து கிடைக்குது. ஆனா நமக்கு இப்ப என்ன சொல்றோம்? சிவகுமார் சிவகுமாரின்னு சொல்றது இல்ல, பிரம்மா குமார் பிரம்மா குமாரின்னு சொல்றோம் இல்லையா? பிரம்மாவுடைய குழந்தைகளா ஆனதன் காரணமா இப்ப சிவபாபா நமக்கு தாத்தா ஆகுறாங்க. ஆஸ்தி தாத்தாவினுடையது. பிரம்மா தாத்தா இல்ல, பிரம்மா தாத்தாவினுடையது அல்ல. வைகுண்ட வாசி ஆவதற்கான ஆஸ்தி அந்த தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. அரை கல்பத்திற்கு ஆஸ்தி பெறுகிறீர்கள் இல்லையா? மற்ற தாத்தா கிட்டலாம் ஒரு ஜென்மத்துக்கு கிடைக்கும். ஆனா இந்த தாத்தா கிட்ட இருந்து, இந்த அப்பா கிட்ட இருந்து நமக்கு அரை கல்பத்திற்கு ஆஸ்தி கிடைக்குது. பிறகு உங்களுக்கு ராவணம் இருந்து சாபம் கிடைக்குது. கூடவே பாருங்க, ஒரு சந்தோஷம்னா ஒரு வருத்தமும் வருது இல்லையா? துவாபரிகத்திலிருந்து நமக்கு ராவணன்ட்ட இருந்து நமக்கு சாபம் கிடைக்குது. கீழே இறங்கிக்கிட்டே வரோம். கிரகச்சாரி அமர்ந்து விட்டது
என்று கூறுகிறோம். இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். என்னன்னு பாபா சொல்றாங்க, நமக்கு கிரகச்சாரி ராகுவின் தசை முடிந்து விட்டது. ராகுவின் தசை அனைத்திலும் தீயது இருக்கு இல்லையா? இருக்கிறதுலே மோசமான தசைன்னா அது ராகு தசை. நமக்கு பாபா கிடைச்சதுனால அந்த ராகு தசைங்கிறது நமக்கு முற்றிலும் முடிஞ்சிடுச்சு. உயர்ந்த பிரகஸ்பதி தசா, அதாவது குரு பார்வை, பிறகு ராகுவின் தசா, அதாவது ராகுவின் பார்வை அமர்ந்து விட்டதால் நமக்கு முதல்ல குரு பார்வை, அப்புறம் என்ன சத்தியுகம் திரேதாயுகம் வரைக்கும் நம்ம குரு பார்வையுடைய லாபத்தை எடுக்கிறோம். அப்புறம் ராகு திசை அது அமர்றதுனால 5 விகாரங்கள் அது நமக்குள்ளார வருது. அதன் காரணத்தினால நாம கருப்பாகிறோம். இப்ப பாபா சொல்றாங்க, தானம் கொடுத்தா கிரகணம் விட்டு போகும் இல்லையா? உலகத்துல பாபா ஒண்ணு சொல்றாங்க, பக்தியில என்ன புரிஞ்சுக்கிறாங்க, தானம் கொடுத்தானா அவங்க அன்னதானம் தானிய தானம் கொடுக்குறாங்க. இங்க பாபா நமக்கு என்ன தானம் கொடுக்க சொல்றாரு, நமக்குள்ள இருக்கக்கூடிய விகாரங்களை தானமா கொடுக்கணும். தானம் கொடுத்தா கிரகணம் விட்டு போகும். இது உங்களுடைய விஷயம். அவங்க பிறகு சூரிய சந்திரனின் கிரகணம்னு புரிஞ்சுக்கிறாங்க. கிரகணம் பிடிச்சா தானம் வேணும், தானம் கொடுக்கணுங்கிறாங்க. இங்க பாபா உங்களுக்கு சொல்றாரு, 5 விகாரங்களை தானம் கொடுத்தா கிரகச்சாரம் இறங்கிடும். இந்த விகாரங்களாலதான் நீங்க பாவ ஆத்மாவா ஆகியிருக்கீங்க. முக்கியமானது தேக அபிமானம். பாபா சொல்றாங்க, முதல்ல நீங்க சத்தோ பிரதானமா இருந்தீங்க, பிறகு சத்தோ ரஜோ தமோ நிலைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க 84 பிறவி எடுத்திருக்கிறீங்க. பாபா நமக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறார், ரிவைஸ் பண்றார். இதுவோ பக்கா நிச்சயம் இல்லையா? இதுல நமக்கு சந்தேகம் இல்லை. நம்ம எப்படி 84 பிறவி எடுத்தோம் அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகம் இல்லை. அதாவது தேவதைகள் தான் 84 பிறவிகளை எடுக்கின்றனர். முதலில் அவர்கள்தான் தந்தையை சந்திப்பார்கள் இல்லையா? அவங்க தான் தந்தையை சந்திக்கணும், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்து இருந்து விட்டனர் இல்லையா? யாரு? எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மா விட்டு பிரிஞ்சு நீண்ட காலம் ஆகல. யாரெல்லாம் தேவதைகளாக இருந்தாங்களோ அவங்க பரமாத்மா விட்டு பிரிஞ்சு நீண்ட காலம், கிட்டத்தட்ட 5000 வருஷம் ஆயிடுச்சு. பாபா சொல்றாங்க, முதல்ல உங்களை நான் சத்தியுகத்துக்கு அனுப்பியிருந்தேன், பிறகு இப்போ நீங்க தான் சந்திக்கிறீங்க இல்லையா? யாரு முதல்ல சத்தியுகத்துக்கு போனாங்களோ அவங்க தான் முதல்ல அப்பாவை கூட சந்திக்கிறாங்க. முன்போ வெறுமனை பாடிட்டு இருந்தாங்க. அதனுடைய யதார்த்த அர்த்தத்தை இப்ப பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. அனைத்து வேத சாஸ்திரங்கள், ஜபம், தபம், ஸ்லோகன்கள் முதலிய அனைத்தினுடைய சாரத்தை அமர்ந்து பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. சக்கரத்தை புரிஞ்சு கொள்வது முற்றிலும் சுலபமானது. இப்ப கலியுகம் மற்றும் சத்தியுகத்தினுடைய சங்கமம், யுத்தம் கூட முன்னால நிக்குது இல்லையா? ஒரு பக்கம் முன்னேற்றம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மனிதன்ல இருந்து தேவதையாகிறோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யுத்தம் முன்னால நிக்குது. ஏன்னா இந்த கலியுகத்தினுடைய அழிவு நடக்கணும். இதுவும் உங்களுக்கு நிச்சயம் இருக்குது. சத்தியுகத்தினுடைய ஸ்தாபனை நடக்கின்றது. கலியுகத்துல எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவர்கள் அனைவரின் சரீரங்களும் அழிந்து போகும். மற்றபடி ஆத்மாக்கள் தூய்மையாகி கணக்கு வழக்கை முடித்துவிட்டு வீடு திரும்புவார்கள். இது அனைவருடைய கயாமத், அதாவது விசாரணை மற்றும் தீர்ப்பினுடைய சமயமாகும். ஆத்மாக்கள் சரீரத்தை விட்டு சென்று விடுவார்கள். பாபா சொல்றாங்க, இது உங்களுடைய புத்தியில இப்ப இருக்குது. எதுவரை நாம் கர்மாத்தீத் நிலையை அடைகின்றோமோ அதுவரை சங்கமயுகத்தில் இருக்கின்றோம். பாபா எப்பயும் சொல்லுவாங்க, கர்மாத்தீத் நிலையை அடையாதவரை படிக்கணும்னு. இன்னைக்கு பாசிட்டிவா சொல்லிட்டாங்க, நீங்க கர்மாத்தீத் நிலையை அடையிற வர இந்த சங்கமயுகத்துல இருப்பீங்க. ஒரு பக்கம் கோடிக்கணக்கான மனிதர்கள், மற்றொரு பக்கம் நீங்க கொஞ்சம் பேரு. உங்கள கூட எத்தனை பேர் நிச்சய புத்தி உள்ளவங்களா ஆயிட்டே இருக்காங்க. நிச்சய புத்தி உள்ளவர்கள் வெற்றி அடைவார்கள் இல்லையா? யாருக்கெல்லாம் பக்கா நிச்சயம் இருக்கோ அவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, வெற்றி அடைவாங்க, தேவதை ஆவாங்க, சொர்க்கத்துல உயர்ந்த பதவி அடைவாங்க. அதான் பாபா சொல்றாங்க, நிச்சய புத்தி உடையவர்கள் வெற்றி அடைவார்கள், பிறகு போய் விஷ்ணுவின் கழுத்து மாலை ஆவார்கள்.
ஒன்று ருத்ராட்ச மாலை, மற்றது ருண்ட மாலை. அந்த ருண்ட மாலையில சின்ன சின்ன உருவம் இருக்கும். இது அடையாளமாகும். ஆத்மாக்களாகிய நாம் தான் வந்து மீண்டும் பாபாவின் கழுத்தின் மாலையின் மணிகளாக ஆகின்றோம். பிறகு இங்கே நம்பர் வார் வருவோம். மாலை 8 மணிகளால் ஆனதும் உள்ளது, 108 மணிகளால் ஆனதும் உள்ளது, மற்றும் பாபா சொல்றாங்க 16,108 மணிகளால் ஆனதும் உள்ளது. இப்போ 16,000 அல்லது 5-10,000 என்ற கணக்கு எதுவும் வெளிப்படுத்தப்படுவதில்லை. பாபா சொல்றாங்க யார் எந்த இதுல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, வெளிப்படுத்தல ஒண்ணு சொல்லவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு பக்காவா இருக்கிறவங்க நாளைக்கு கச்சாவாகிறாங்க, இன்னைக்கு கச்சாவா இருக்காங்க நாளைக்கு ரொம்ப வேகமா முன்னேறாங்க. அதனால பாபா சொல்றாங்க அதை பிக்ஸ் பண்ண முடியல. இந்த மாலைகள் பாடப்படுகின்றன. பாபா சொல்றாங்க இதையெல்லாம் நீங்க ஏன் சிந்தனை செய்றீங்க? எவ்வளவு ராஜாக்கள் கல்பத்துக்கு முன்னாடி சத்தியுகம் திரேதாயத்துல ஆகியிருந்தாங்களோ, எத்தனை பேர் சத்தியுகம் திரேதாயத்துல ராஜாவா ஆயிருந்தாங்களோ அவ்வளவுதான் இப்பையும் ஆவாங்க. 100 பேர் ஆவாங்களா அல்லது 200 ஆவார்களா என்று கேட்கக்கூடாது. 100 பேரா 200 பேரா, நமக்கு இதெல்லாம் எதுக்கு இல்லையா? நம்ம முயற்சி செஞ்சா தானா நம்ம முன்னாடி வந்துருவோம் இல்லையா? 8 இருக்குது, 108 இருக்குது, எதுலையாச்சும் நம்ம வந்துருவோம். முயற்சியை மட்டும் நம்ம யோசிச்சோம்னா போதும், கண்டிப்பா நாம 108ல ஒன்னா வந்துடலாம். பாபா சொல்றாங்க நீங்க எவ்வளவு அருகில் வந்து கொண்டே இருப்பீர்களோ நேரத்திற்கு ஏற்றவாறு இவை அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். இன்று நாம் இங்கே இருக்கிறோம், நாளை விநாசமாகும். பிறகு சத்தியுகத்தில் கொஞ்சம் தேவி தேவதைகள் இருப்பார்கள், பிறகு எண்ணிக்கை அதிகமாகும். பாபா சொல்றாங்க சத்தியுகத்தினுடைய அறிகுறி கூட இப்ப காணப்படுது. மற்றபடி லட்சக்கணக்கில் போய் இருப்பாங்க. பிறகு 1,00,000 பேர்களோ அல்லது 9-10 லட்சம் இருக்கலாம், மிக சரியாக சொல்ல முடியாது. சத்தியுகத்துல பாபா சொல்றாரு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. 9 இருக்கலாம், 10 லட்சம் இருக்கலாம். ஆம், நீங்கள் எப்போது சரியாக சம்பூர்ணம் ஆவதற்கு தகுதி உள்ளவங்களா ஆகிறீங்களோ அப்போது உங்களுக்கு இன்னும் அதிகமாக சாட்சாத்காரங்கள் ஆகிவிடும். பாபா சொல்றாங்க நேரம் நெருங்க நெருங்க நமக்கு கூட காட்சிகள் கிடைக்கும். இப்போதோ இன்னும் நிறைய புரிந்து கொள்ள சமயம் இருக்குது. இது பாபா முன்னாடி சொன்னது 1969க்கு முன்னாடி. இப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, நமக்கு நேரம் ரொம்ப குறைவு. அதிக சாட்சாத்காரம் செய்து கொண்டே இருப்பீர்கள். யுத்தத்திற்கான ஏற்பாடுகளும் அதிகமாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. எல்லா பொருட்களும் விலை அதிகமாகிக் கொண்டே போகும். பாபா சொன்னதெல்லாம் நடக்குது இல்லையா? எங்கேயோ போயிருச்சு ஒவ்வொரு விலைவாசியும். வெளிநாடுகள்லையும் வரிகள் முதலியவற்றை அதிகம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். மிக அதிகமாக விலைவாசிகள் ஏறி பிறகு ஒரே அடியாக மலிவாகிவிடும். எங்க? சத்தியுகத்துல எந்த ஒரு பொருளுக்கும் விலை இருக்காது. இந்த கலியுகத்துல சங்கமிகத்தினுடைய கடைசி நேரத்துல விலைவாசி அதிகமாகும். அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுமா, எதுக்குமே விலை இருக்காது. சத்தியுகத்துல எந்த பொருளுக்கும் விலை இருக்காது. சுரங்கங்கள் அனைத்தும் நிரம்பிவிடும். புது உலகத்துல மேன்மை செழிப்பு அதிகமாக இருக்கும். லட்சுமி நாராயணரிடம் அதிக செல்வங்கள் இருந்தன இல்லையா? ஸ்ரீநாத் கோவிலில் மூர்த்திகளுக்கு முன்னிலையிலும் எவ்வளவு ஆடம்பரமாக போகிடுகின்றனர். அங்கே அதிகமான உணவுப் பொருட்கள் தயார் செய்கின்றனர், சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றனர். ஸ்ரீநாத்ல பாத்தீங்கன்னா என்னவா எல்லாம் அங்க ஏன்னா சொர்க்கத்தினுடைய இளவரசன் ஸ்ரீ கிருஷ்ணன் இல்லையா? அதனால அங்க உணவுப் பொருள் கூட ரொம்ப காஸ்ட்லியா நெய்ல செய்யறாங்க, ஒரு பக்கம் சாப்பிடுறாங்க. நாங்கள் தேவதைகளுக்கு போகு படைக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. தேவதைகளுக்கு போகு படைக்கவில்லை என்றால் அவர்கள் கோபமடைவார்கள் என்றும் சொல்வார்கள். சாமிக்கு கொடுக்கலன்னா சாமி கோபம் வந்துரும்ன்றாங்க. பாபா சொல்றாங்க இப்போது இதில் கோபம் கொள்வதற்கான விஷயமே கிடையாது. நீங்கள் யார் மீதும் கோபம் கொள்வது கிடையாது. டிராமாவினுடைய அனுசாரம் இந்த விநாசம் நடைபெற்றாக வேண்டும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருக்கீங்க இல்லையா? கலியுகத்திலிருந்து கலியுகம் என்பது மாறி சத்தியுகமா வரும். இந்த டிராமாவை நீங்க புரிஞ்சிருக்கீங்க.
அதாவது டிராமாவுடைய அனுசாரம் இப்பொழுது புதிய சக்கரம் தொடங்க வேண்டும், புதிய கல்பம் ஆரம்பமாக வேண்டும். நீங்க கூட டிராமாவுடைய வசமா இருக்கிறீங்க. டிராமா அனுசாரம் பாபா கூட வந்துட்டாங்க. டிராமாவில் ஒரு நிமிஷம் கூட மேலே கீழே இருக்காது. எப்படி பாபா வந்தாரு நீங்க பார்த்தீங்க. கல்பத்திற்கு பிறகும் கூட அப்படியே நடைபெறும் இல்லையா? இப்போ என்னெல்லாம் நடக்குதோ அது ஒரு நிமிஷம் ஒரு நொடி கூட மாற்றம் இல்லாம அடுத்த கல்பத்திலையும் நடக்கும். சாஸ்திரங்கள்ல கல்பத்தினுடைய ஆயுச ரொம்ப நீண்டதா எழுதியிருக்காங்க. இப்ப குழந்தைங்களாகிய உங்க புத்தியில இருக்குது. நிச்சயமா விநாசம் முன்னாடி நிக்குது. இப்ப நீங்க வேகமா முன்னேறி போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், பாபாவை நினைவு செஞ்சு நாம கர்மாத்தீத் நிலைய அவசியம் அடையணும். அதாவது அயன் ஏஜிலிருந்து கலியுக நரகத்திலிருந்து கோல்டன் ஏஜ் ஆகணும். இப்போது புருஷார்த்தம் செய்யலைன்னா பதவி தலைகீழா ஆயிடும். பாபா சொல்றாங்க, ஹே ஆத்மாக்களே, இப்போது நீங்கள் தூய்மையற்றவர் ஆகிவிட்டீர்கள். இதுவும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? முன்னாடி எவ்வளவு தூய்மையா இருந்தோம், தேவதைகளை போல இருந்தோம். இப்ப என்ன ஆயிட்டோம்? தூய்மையற்று ஆயிட்டோம், அழுக்காயிட்டோம், பத்தீத்தம் ஆயிட்டோம். பாபா சொல்றாங்க, அநேக விதமானவர்கள் வருவார்கள். வேறு தர்மத்துல மாறி போனவங்களும் வெளியேறி இங்கே வந்து கொண்டே இருப்பார்கள். வந்து தங்களுடைய முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக? தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக. பிராமண தர்மத்துல வந்து பிறகு தேவதா தர்மத்துல வருவாங்க இல்லையா? பிராமணன் ஆகாம யாரும் தேவதை ஆக முடியாது. அதனால கண்டிப்பா என்ன வேற தர்மத்துல கன்வெர்ட் ஆனவங்க கூட திரும்பி இந்த ஞானம் எடுத்துக்கிட்டு பிராமண தர்மத்துல வருவாங்க. பிராமண தர்மத்துல வரலன்னா பிறகு தேவதா தர்மத்துல எப்படி வருவாங்க? பிராமணர்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போவார்கள். விநாசம் முன்னால வந்துருச்சு அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. இதையோ சரியாகவே சொல்கிறார்கள். பிறகு பிராமணர்கள் அதிகமாகிக்கொண்டே போவாங்க. பாபா சொல்றாங்க, ஏன்னா அதிகமாகணும், தேவதைகளுடைய கணக்கு வரணும் இல்லையா? பிராமணர்களுடைய மரம் வளர்ச்சி அடைந்து முழுமை பெற்றுவிடும். எப்ப பிராமண மரம் முழுமை பெறுதோ அப்ப திரும்பி போவாங்க. தேவதைகளுடைய மரம் பெரியதாக ஆகும். இப்ப நீங்க சங்கமயுகத்துல ராஜயோகம் கத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சங்கமயுகம் கல்யாணக்காரி யுகம் என சொல்லப்படுகின்றது. சங்கமயுகத்திற்கு தான் பாடல் உள்ளது. கங்கை மற்றும் கடலின் சந்திப்பை காட்டுகின்றனர். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் உடையவை. இவர்கள் ஞானக்கடல் மற்றும் ஞானக்கடலிலிருந்து வெளிப்பட்டுள்ள ஞான கங்கைகள். ஞானக்கடல் யாரு? சிவபாபா. அவர் மூலமா வெளிப்பட்ட ஞான கங்கைகள். நாம ஞானக்கடல்ல இருந்து பத்தீத்த பாவன் என்ற சொல் வருகிறது. பத்தீத்த பாவனி கங்கை என்று அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பிறகு கங்கையில குளிச்சுட்டு வராங்க. இந்த உலகமும் சத்தியுகத்துல தொடங்கி நடந்து வருது. தற்சமயம் நதிகள் கூட எங்கெங்கோ மூழ்கடித்து, அதாவது நதியெல்லாம் நிலப்பரப்ப மூழ்கடிச்சிடுது. இயற்கை கூட தமோ பிரதானம் ஆயிடுச்சு. கடலும் தமோ பிரதானம் ஆயிருக்கு இல்லையா? பாபா சொல்றப்ப சுனாமி வரல, தமோ பிரதானம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு நமக்கு நம்ம நேர்லயே பார்த்தோம். சுனாமி வந்து எத்தனை பேரை சாப்பிட்டுச்சு, எத்தனை கிராமங்கள் மூழ்கி போச்சு, எத்தனை நகரங்கள் இல்லாம போச்சுன்னு நமக்கு தெரியும். பாபா சொல்றாங்க, கடலும் தமோ பிரதானம் ஆயிடுச்சு. கடல் கொஞ்சம் கொந்தளித்தால் போதும் அனைத்தையும் அழித்து விடும் இல்லையா? பாபா திரிகாலதர்ஷி சுனாமி பத்தி முன்னாடியே சொல்லிட்டார். சத்தியுகத்துல நாம கொஞ்சம் பேர் மட்டுமே பாரதத்துல இருப்போம். யமுனை நதிக்கரையில் டெல்லி தேவதைகள் வசிப்பிடமாக இருப்போம். யமுனை நதிக்கரையில டெல்லிங்கிறது தேவதைகளுடைய வசிப்பிடமா இருக்கும். சத்தியுகத்துல கொஞ்சம் ஜீவாத்மாக்கள் இருப்பார்கள். ஏன்னா பாபா சொல்றது என்னது, இன்னைக்கு கணக்குல 850 கோடி ஆத்மாக்கள் இருக்காங்கன்னா சத்தியுகத்துல கொஞ்சம் 9 லட்சம்ங்கிறது நெக்லஜிபிள், கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. இப்ப கலியுகத்தினுடைய கடைசி பாருங்க, எவ்வளவு ஏராளமான மனுஷங்க வந்துட்டாங்க. எல்லையற்ற நாடகம். இத நாம நல்லபடியா புரிஞ்சுக்கணும். சிலர் தங்களை நடிகர் என புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா கல்பம் 5000 ஆண்டு
அப்படிங்கிறது இங்க யாருக்குமே தெரியாது. எங்க 84 பிறவி, எங்க 84 லட்சம் பிறவி இல்லையா? ஒரு பக்கம் வந்து என்னது 7 பிறவிங்கிறாங்க, மேக்சிமம் சொல்றாங்க 84 லட்சம் பிறவின்னு. ஆனா பாபா நமக்கு துல்லியமா சொல்றாரு. அவங்களால சொல்ல முடியாது 84 லட்சம் பிறவிக்கு கணக்கு கொடுங்கன்னா சொல்ல முடியாது. வாயில வந்தது சொல்றாங்க. ஆனா பாபா நமக்கு எக்ஸாக்டா புரிய வைக்கிறாங்க. மேக்சிமம் 84 பிறவி. இப்ப நீங்க ஒளி பிரகாசத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது. பாபா சொல்றாங்க மன்மனா பவ, தந்தைய நினைவு செய்யணும். சிவபகவான் வாக்கு, கிருஷ்ணர் ஞானக்கடல் இல்லை இல்லையா? நமக்கு தெரியும் ஞானக்கடல் சிவபாபா. கிருஷ்ணர் அதாவது கிருஷ்ணருடைய ஆத்மா கூட சிவபாபா கிட்ட இருந்து தான் ஞானத்தை பெற்று மாஸ்டர் ஞானக்கடலா ஆகுறாங்க. பகவானுடைய மகிமைக்கும் தேவதைகளுடைய மகிமைக்கும் மிகுந்த வேறுபாடு இருக்குது. பாபா புதிய படைப்பினை படைக்கிறார். அந்த படைப்பாகிய தேவதைகள் அவர்களுடைய மகிமைதான் சர்வகுண சம்பன்ன என்பதாகும். இப்ப நீங்க அது போல ஆயிட்டு இருக்கீங்க இல்லையா? தேவதைகளை போல சர்வகுண சம்பன்ன, சோலாகலா சம்பூர்ண, சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தம, அகிம்சா பரமோ தர்மம். இந்த அளவு நீங்க இப்ப புகழுக்குறை உரியவங்களா நீங்க மாறிட்டு இருக்கீங்க. பாபாவுடைய மகிமைக்கும் தேவதைகளுடைய மகிமைக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்குது. பாபா சொல்றாங்க இது ராஜயோகம் இல்லையா? அதனால பாபா இது புகழ் கூட பாடுறாங்க. பகவான் ராஜயோகம் சொல்லித்தராரு. அவர் நிராகார். அதனால நிச்சயமா நிராகார் அப்படின்னா அசரீரியா இருக்கிற ஒரு சரீரம் இல்லாதவர். அவர் கண்டிப்பாக சாகாரத்துல வர வேண்டி இருக்குது. எவ்வளவு மகிமை அவருக்கு, அவர் வந்தே தீரணும். அவருடைய பிறவி தெய்வீகமானது இல்லையா? நம்ம எல்லாரும் கர்ப்பத்துல வருவோம், ஆனா பாபா மட்டும்தான் கர்ப்பத்துல வரதில்லை. அதனாலதான் பரமாத்மாவுடைய வருகை மட்டும்தான் அவதாரம் தெய்வீகமானதுன்னு சொல்லப்படுது, அலௌகிகமானது. ஆனா அவரது திவ்ய ஜென்மம் பாடப்படவில்லை. இதுவும் கூட குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. ஒரு லௌகீக தந்தை, மற்றவர் பரலோகிக தந்தை. அவரைத்தான் பகவான் என சொல்லி நினைவு செய்யறாங்க. மேலும் மூன்றாம் அவர் அலௌகிக்க தந்தை. இவர் பிறகு அதிசயமான தந்தை இல்லையா? பிராமணர்களாகிய நமக்கு மட்டும்தான் இப்ப 3 அப்பா, லௌகிக தந்தை, அலௌகிக்க தந்தை, பரலோகிக்க தந்தை. பாபா சொல்றாங்க இது அதிசயமான தந்தை யாரு? அலௌகிக்க தந்தை. அந்த தந்தை தத்தெடுக்கிறாரு அப்படின்னா இடையில இந்த அலௌகிக்க தந்தை வந்துடுறாரு. யாரு? சிவபாபா தத்தெடுக்கிறாரு. நடுவுல நமக்கு அலௌகிக்க தந்தை பிரம்மாவும் வந்துடுறாங்க. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு எவ்வளவு ஏராளமான குழந்தைங்க இருக்காங்க. சிவபாபா வந்து பிரம்மா மூலமாக உங்களை தம்முடையவரா ஆக்கியிருக்காரு. லௌகீக அப்பாவுக்கோ 8-10 குழந்தைங்க இருக்கலாம், நல்லது. சிவபாபா பரலோகிக்க தந்தையாவும் இருக்கிறாரு. அவருக்கோ அநேக குழந்தைகள். அனைத்து ஆத்மாக்களும் சொல்றாங்க யாரு? நம்ம எல்லாரும் சிவபாபாவுடைய குழந்தைங்கன்னு. அதனால நம்ம எல்லாரும் சகோதரர்கள். இப்போது சங்கமிகத்துல பிறகு அலௌகிக தந்தை கிடைக்கிறாங்க இல்லையா? இந்த சங்கமிகத்துல தான் நமக்கு அலௌகிக தந்தை அதாவது பிரம்மா பாபா கிடைக்கிறாரு. இந்த ஞானம் உங்களுக்கு சத்தியுகத்துல இருக்காது. எப்போ பாபா வந்து புது சிருஷ்டிய படைக்கிறாரோ அப்போதான் நமக்கு பிரஜாபிதா பிரம்மா பாபா கூட கிடைக்கிறாங்க. ஆக இது அலௌகிக்க ஜென்மம் ஆகிறது இல்லையா? இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது புது பிறவி. இந்த பிறவில நமக்கு இன்னொரு அப்பா அதாவது பிரம்மா பாபா கிடைச்சிருக்காரு. சிவபாபா எப்பயுமே அப்பா தான், நம்ம மறந்துருக்கோம், தெரியாம இருக்கோம். ஆனா இந்த பிராமண பிறவியில நமக்கு 3வது அப்பா பிரம்மா பாபா கிடைக்கிறாங்க. இதெல்லாம் மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இவர் லௌகிக், அவர் பரலோகிக். யாரு? எல்லாருக்கும் லௌகீக அப்பா இருக்காங்க, பாரலோகிக். லௌகீகத்திலிருந்து தூரமாக இருக்கக்கூடியவர் யாரு? சிவபாபா. மற்றும் இவர் சங்கமயுக அலௌகிக்க தந்தை. யாரு? பிரம்ம பாபா. லௌகிக்க தந்தையரோ சத்தியுகத்துல தொடங்கி வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நமக்கு ஒவ்வொரு லௌகிக தந்தை கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க. பரலோக தந்தைய
அங்க யாரும் நினைவு செய்யறது இல்லையா? பரலோகிக்க தந்தை யாரு? சிவபாபா. அவரை யாரும் சத்தியுகத்துல நினைக்கிறது இல்ல. அங்க இருப்பது ஒரே தந்தை. சத்தியுகத்துல நமக்கு ஒரே அப்பா. ஹே பகவானே, ஹே பரமாத்மா என சொல்லி யாரும் அங்க நினைவு செய்யறது இல்ல. பிறகு துவாபரிகத்துல பக்தி ஆரம்பமாகுது. பக்தி ஆரம்பமாகும் பொழுதுதான் உங்களுக்கு 2 அப்பா வராங்க. சத்தியுகம் திரேதாயுகத்துல ஒரு தந்தை, துவாபரிகம் கலியுகத்துல உங்களுக்கு 2வது தந்தை. அதாவது 2 தந்தை வராங்க. மற்றும் இந்த சங்கமிகத்துல உங்களுக்கு 3 தந்தை. பிரஜாபிதா பிரம்மாவும் இப்ப கிடைக்கிறாங்க. இப்ப நீங்க அவருடையவங்களா ஆகியிருக்கீங்க. யாரு? சிவபாபாவுடையவங்களாவும் ஆயிருக்கோம், பிரம்மா தந்தை அவருடையவராகவும் ஆகியிருக்கோம். இவர் அலௌகிக்க தந்தை. இப்போது நீங்கள் இந்த விஷயங்களை நல்லா புரிஞ்சிருக்கீங்க மற்றும் நினைவு கூட செய்யறீங்க. பாபா சொல்றாங்க, தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். சத்தியுகத்துல நினைவு செய்வதற்கான அவசியமே இருக்காது. துக்கத்துல பரலோக தந்தையை அனைவரும் நினைவு செய்யறாங்க இல்லையா? துக்கத்துல எல்லாரும் கடவுளை, அதாவது சிவபாபாவை நினைக்கிறாங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்கான முற்றிலும் சுலபமான விஷயம். சத்தியுக திரேதாயுகத்துல ஒரு தந்தை இருக்கிறார், துவாபரயுகத்துல 2 தந்தையர் இருக்கின்றனர். இந்த சமயம், அதாவது இந்த சங்கமிகத்துல அலௌகிக்க தந்தையுடைய குழந்தையா ஆகியிருக்கீங்க. அதாவது பிரம்மா பாபாவுடைய குழந்தையாவும் ஆகியிருக்கீங்க. அவர் மூலம் நீங்கள் ஆஸ்தி பெறுகிறீர்கள். குழந்தைகள் நீங்கள் தான் பிராமணர் ஆகிறீர்கள். பிறகு நீங்க தான் தேவதையாவீங்க. பாபா சொல்றாங்க, விநாசத்தை கூட நீங்க தான் பார்க்க போறீங்க. அதை இந்த கண்ணால பாப்பீங்க. வெடிகுண்டுகளை போடுவாங்க, மனிதர்களோ இறந்து விடுவார்கள் இல்லையா? குண்டு போட்டா எல்லாரும் கூட்டம் கூட்டமா செத்து போவாங்க. ஜப்பான்ல கூட வெடிகுண்டு போட்டாங்க, எப்படி மனிதர்கள் இறந்தார்கள் என்பதை பார்த்தோம் இல்லையா? பார்க்கலனாலும் கேள்விப்பட்டோம் இல்லையா? இப்ப இங்க சண்டைகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அவங்களே சொல்றாங்க, நாங்க சலிச்சிட்டோம், சலிப்படைந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாபா சொல்றாங்க, 10 ஆண்டுகள் வரை கூட சண்டை நடைபெற்று கொண்டே இருக்குது. இது 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, 10 வருஷம் கூட சண்டை நடக்குது. வெடிகுண்டுகளாலோ ஒரு வினாடியிலேயே அனைத்தும் அழிந்து போகும். ஆனா என்ன பண்றது இல்ல, அப்படியும் முழுசா ஒரே நொடியில இந்த உலகம் அழியறது இல்ல. தீப்பொறி எழுமானால் நகரமே அழிந்து போகும். இவையோ வெடிகுண்டுகள், நெருப்பும் பற்றி கொள்ள போகுது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், பாபா வந்திருக்கிறதே ஸ்தாபனை மற்றும் விநாசம் செய்வதற்காக. ஆகவே நிச்சயமாக இவை அனைத்தும் நடைபெறும். பாபா சொல்றாங்க, புருஷார்த்தம் செய்யறதுக்கு இதுதான் சமயம். இப்ப செய்யலைன்னா எப்பவுமே செய்ய முடியாது இல்லையா? மாயா அடிக்கடி உங்கள் புத்தியோகத்தை துண்டிச்சிடுது. இன்னும் நீங்கள் எதுவரை அசையாத உறுதியானவர்களாக ஆகியிருக்கீங்க செக் பண்ணுங்க. நான் எவ்வளவு ஆடாம அசையாம இருக்கேன். பரமாத்மா கிடைச்ச பிறகு கூட என்னுடைய மனசுல ஆட்டம் இருக்குதா, இல்ல நம்பிக்கை முழுசா இருக்குதா செக் பண்ணுங்க. மாயாவுடைய புயல் அதிகம் வர்றதா சொல்றாங்க. சிலரோ நாள் முழுவதிலும் அரை மணி நேரம் கூட நினைவு செய்யறது இல்ல. பாபா சொல்றாங்க, நீங்கள் கர்ம யோகிகள். 8 மணி நேரமோ இந்த சேவை செய்யுங்க. 8 மணி நேரம் நினைவு செய்ய முடிகின்ற அளவு புருஷார்த்தம் செய்யணும். 8 மணி நேரம் உலக சேவை, அதாவது உங்க லௌகிக சேவை பண்ணுங்க. 8 மணி நேரம் நினைவு செய்யணும். அதுக்கான முயற்சி பண்ணுங்க. நினைவு செய்து கொண்டே இருந்தால் விகர்மங்கள் கூட விநாசமாயிட்டே போகும். இதுதான் யோக அக்னி. எவ்வளவு நினைவு செய்யறோமோ அவ்வளவு விகர்மம் விநாசமாகிறது தான் யோக அக்னின்னு சொல்லப்படுது. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய முயற்சியாகும். பாபா சொல்றாங்க, இல்லற விவகாரங்கள்ல இருந்துகிட்டே நினைவு மட்டும் செய்யுங்க. உங்களை எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லல. என்ன குடும்ப விவகாரத்தை பார்த்துக்கிட்டே என்ன நினைக்கிற வேலையும் செய்யுங்க. இதையும் பாபா சொல்றாரு, யாரு இல்லறத்தை விட்டுடாதீங்க. யார் இல்லறத்தை விட்டு விட்டார்களோ, குழந்தையாகி இருக்கிறார்களோ, அவர்கள் கூட இவ்வளவு நினைவு செய்வதில்லை. அதாவது வீட்டெல்லாம் விட்டுட்டு பாபா கிட்ட வந்தவங்க கூட நினைக்கிறது இல்லை. அவ்வளவு வீட்டுல வசிக்கிறவங்க என்ன அதிகமா நினைவு செய்யறாங்க. அர்ஜுனன் மற்றும் காட்டுவாசி பற்றிய
உதாரணம் சொல்றாங்க இல்லையா, பாபாவை நினைவு செய்வது மற்றும் சக்கரத்தை புரிஞ்சுக்கிறதுல முயற்சி தேவைப்படுது. மகாபாரத யுத்தமும் நிச்சயமா நடைபெறும், சத்தியுகத்துல நடக்காது. மகாபாரத யுத்தம்னா இங்கதான் இந்த சங்கமிகத்துல தான் நடக்கும், சத்தியுகத்துல நடைபெறாது. ஆக குழந்தைகளாகிய நீங்க பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோலாகவும் ஆகணும், அனைவருக்கும் வழி சொல்லணும். தந்தையே என்ன வழி சொல்லணும்? தந்தையை நினைவு செய்யுங்க, சக்கரத்தை நினைவு செய்யுங்கன்னு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. குறைந்தது 8 மணி நேரமாவது நினைவில் இருப்பதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். தனது நிலையை ஆடாத அசையாததாக வைத்திருப்பதற்காக நினைவின் அபியாசத்தை அதிகரிக்க வேண்டும். கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது. 2வது பாயிண்ட், இந்த டிராமா முற்றிலும் மிகச் சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் யார் மீதும் கோபப்படக்கூடாது. நிச்சய புத்தி உடையவராக ஆக வேண்டும். வரதானம்: விளக்குவது, வளைந்து கொடுப்பது மற்றும் சேர்வது. இந்த 3 வார்த்தைகளின் நினைவின் மூலமாக சதா வெற்றியாளர் ஆகுக. பாருங்க எவ்வளவு அழகான வரதானம். விளக்குவது, வளைந்து கொடுப்பது மற்றும் சேர்வது. இந்த 3 வார்த்தைகளின் நினைவின் மூலமாக சதா வெற்றியாளர் ஆகுக. பாபா வரதானத்துக்கு விளக்க சொல்றாங்க. முழு படிப்பின் சாரம் இந்த 3 வார்த்தைகளில் அடங்கி இருக்குது. 1. கர்ம பந்தனங்களில் விலகி இருப்பது. 2வது தனது சுபாவத்தில் வளைந்து கொடுப்பது. 3. ஒரு தந்தையிடம் அனைத்து சம்பந்தங்களையும் இணைப்பது. இந்த 3 வார்த்தைகள் உங்களை சம்பூர்ண வெற்றியாளராக ஆக்கிவிடும். இதற்கு சதா இம்மாதிரியான நினைவில் இருங்கள். அதாவது, நான் கண்கள் மூலமாக என்னென்ன பார்க்கின்றேனோ அவைகள் அனைத்தும் விநாசமாக கூடியவை. அவைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் தங்களது புதிய தொடர்பு, புதிய சிருஷ்டியை பார்த்து கொண்டே இருந்தால் ஒருபொழுதும் தோல்வி ஏற்படாது. ஸ்லோகன்: யோகியின் அடையாளம் சதா தூய்மை மற்றும் தெளிவு ஆகும். அவ்யக்த இஷாரா: தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மை பவித்திரம் ஆகுங்கள். ஒருவேளை பிராமண வாழ்க்கையில சங்கல்பத்துல கூட தூய்மையற்ற மரியாதையற்ற தன்மை வருகிறதென்றால் சிம்மாசனத்தில் அமர்வதற்கு பதிலாக தாழ்ந்த நிலைக்கு சென்று விடுவீர்கள். பாபா சொல்றாங்க, விகர்மங்கள் செய்யவில்லை, ஆனால் தேவையில்லாத கர்மங்கள் செய்துவிட்டால் பச்சாதாபத்திற்கு பதிலாக உணர்ச்சி வசப்பட்ட நிலையும் கூட வந்துவிடும். அதாவது, இது தவறு, இவ்வாறு நடந்திருக்க கூடாது என முள் போல மனதில் உறுத்தி கொண்டே இருக்கும். அதனால் வேண்டாத கர்மங்களிலிருந்து முக்தி அடையுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.